தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் அவர் இல்லத்தில் தடபுடல் விருந்து வைத்திருக்கிறார் என்றால் இதை விட அரசியலில் அருவருக்கத்தக்க ஒரு செயல் எதுவும் இருக்க முடியாது. ஆனா அது செல்லூர் ராஜு போயிருந்தால மற்ற யார் போயிருந்தால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஈவிரக்கமற்ற செயல். நேற்றைய தினம் காஷ்மீர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா நேற்று எல்லாரையும் கூப்பிட்டு அசைவ விருந்து ரொம்ப தடபுடலா விருந்து நடந்திருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, இது ஒரு கொடூரமான செயல்மா. ரோம் தீப்பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தது போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காஷ்மீர் வேலியில் நடந்த ஈவு இரக்கமற்ற வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பார்த்த பிறகும் கேள்விப்பட்ட பிறகும் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளை கண்டித்திருக்கக்கூடிய தருவாயில் உள்நாட்டில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் அவர் இல்லத்தில் தடபுடல் விருந்து வைத்திருக்கிறார் என்றால் இதை விட அரசியலில் அருவருக்கத்தக்க ஒரு செயல் எதுவும் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை, என்னுடைய கண்டனமும் என்னுடைய அதிருப்தியும். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முந்தா நாளே நடந்துவிட்ட ஒரு சம்பவத்திற்கு அதை அறிந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் விவரம் அறிந்த சற்றப்போ 120 கோடி மக்கள் துயரத்தில், ஏதோ தங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்து விட்டதை போல ஒரு துக்கத்திலும் சோகத்திலும் என்ன கண்ணீர் மல்க அந்த காட்சிகளை கண்டு வருந்தி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி நேற்றைய தினம் இந்த திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார் என்றால் அவர் உள்ளம் என்பது இதை பற்றி சற்றும் கவலை கொள்ளாமல் பூரிப்பில் இருந்திருக்கிறது, மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார். அவரும் வருத்தம் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு. இருக்கட்டுமா, வருத்தம் தெரிவிச்சு என்னமா, வார்த்தையில என்ன இருக்கு, செயல காட்டணும்ல. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்ட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே போயிருக்காங்க சார். உள்ளிட்ட 2 பேரு தான் போகலன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்களுக்கு தான் கொஞ்சம் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் அவருடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்துடைய மிக மூத்த நிர்வாகி, மனிதநேயம் அவருக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் செல்லவில்லை. அதுதான் அவருடைய சீனியாரிட்டியை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் செல்லூர் ராஜு போயிருந்தால மற்ற யார் போயிருந்தால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஈவு இரக்கமற்ற செயல். தமிழர்களே நம்முடைய ஈவு இரக்கத்துக்கு பெயர் பெற்றவங்கம்மா. பக்கத்து வீட்டுல ஒரு துயர சம்பவம்னா நம்ம வீட்டுல சோறாக்க மாட்டோம் தெரியுமா? இன்னைக்கு கிராமத்துல வாமா காலையில சாயந்தரம் பட்னியா கிடந்துட்டு எல்லாமே அந்த இது காரியங்கள்லாம் முடிச்ச முன்னாடி எல்லாம் குளிச்சுட்டு அந்த வீட்டுக்கு, எந்த துயர சம்பவம் நடந்த வீட்டுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்து அவங்களை சாப்பிட வச்சுக்காம சாப்பிட அந்த கிராமமே. இது அதிமுகவுடைய பண்பாடு மட்டுமல்ல, தமிழுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி காலில் போட்டு மிதித்து விட்டு நேற்று இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றிருக்கிறார் என்றால் இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும்.